இந்த நாட்டில் நீண்ட காலமாக இன ரீதியான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எங்களுடைய தமிழரசு கட்சியின் தலைவர் தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அகிம்சை ரீதியாக பல போராட்டங்களை முன்னெடுத்தது. அந்த போராட்ட ரீதியான முன்னெடுப்புகள் பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும் அதனால் நாங்கள் சாதிக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய ஆயுத ரீதியான போராட்டத்தை வடகிழக்கு பிரதேசங்களிலே நிறுத்தி எங்களுடைய இளைஞர்களின் பங்களிப்போடு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறான போராட்டங்கள் கூட பன்னாட்டு படைகளின் உதவியோடு அளிக்கப்பட்டது. இவ்வாறு அளிக்கப்பட்டதன் பிற்பாடும் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக எங்களுடைய இளைஞர்களை வலுப்படுத்தி ஜனநாயக ரீதியான உரிமைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கருத்தை நாம் கூறிய என்றால், தமிழர்கள் எந்த விடயத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை எங்களுடைய தலைவர்கள் எமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அனைத்து போராட்டங்களும் இளைஞர்களை மையப்படுத்தியதான் அமைந்ததை தவிர அமைந்ததாகவே இருந்தது. இவ்வாறான முன்னெடுப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் இன்று ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு நாங்கள் ஏதோ அனைத்தையும் அடைந்துவிட்டோம் என்ற ஒரு விண்ணப்பாடோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2011ஆம் ஆண்டு தற்போதைய பிரதமராக இருக்கிற கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர்களுமாக இணைந்து ஒப்பந்தத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார்கள். அதன் பிற்பாடு விடுதலை புலிகளில் ஒரு அங்கமாக கருணா பிரிந்தார். அதனால் எங்களுடைய போராட்டம் பின்னோக்கி சென்றது. அந்த சமாதானத்திலும் நாங்கள் எங்களுடைய தேசிய இனம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு இந்த ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருந்து செயல்பட வேண்டியவர்களாக இந்த இளைஞர்களும் எங்களுடைய கட்சியும் இருந்து செயல்பட வேண்டும். ஏற்கனவே கூறுகிறேன் என்றால், இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இன்று சகல இடங்களிலும் பேரவாத சக்திகள் உருவி எமது தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை சிதறடிப்பதற்காக திட்டம் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் அதிகம் பேசவில்லை. எங்களுடைய இளைஞர்கள் இந்த தேசியத்தின் பால் நின்று எங்களுடைய உரிமையை முன்னெடுப்பதற்காக நீங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். நாங்கள் இந்த மண்ணிலே இணையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம். இன்று சர்வதேசம் இந்த தமிழம் சார்ந்த பார்வையிலே தமது பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பார்வையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைக்கான ஜனநாயக ரீதியான தீர்வுக்கான பயணத்தை எங்களுடைய இளைஞர் ரீதியாக வலுப்படுத்தி முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். இன்று நாங்கள் சிறிய உதவியாக எங்களுடைய விளையாட்டு கழகங்களுக்கு இந்த உதவியை வழங்கினாலும் எதிர்காலத்தில் இந்த புலம்பெயர் தேசம் எங்களுக்கு கையெழுந்திருக்கிறது. அந்த உதவியூடாகவும் உங்களை வலுப்படுத்தி எங்களுடைய இந்த அம்பாறை மாவட்டத்தை வலுவான ஒரு சமூகமாக நாங்கள் வாழ நீங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்ற கருத்தை கூறி விடைபெறுகின்றேன். இங்கு
மூலையை முழுக்கெல்லாம் சென்று கொண்டு அவர்களுடைய தேவைகளை, குறிப்பாக வறியோர் மக்களுடைய தேவைகளை எல்லாம் இனம் கண்டு இன்று மிகவும் தீவிரமாக அம்பாறை மாவட்டம் பொத்தியில் தொடக்கம் பெரிய இல்லாமலை வரைக்கும், அதுபோன்று எங்களுடைய அவரை பிரதித்துவப்படுத்தியிருக்கின்ற நாவலன்படி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை மக்களுடைய செயற்பாடுகளையும் தன் நெஞ்சுகளிலே எங்கள் குறைபாடுகளை சுமந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் பேச வேண்டுமோ, எந்த தலைமைகளெல்லாம் பேச வேண்டுமோ அப்படி சில முறைகளையும் களைந்து கொண்டு இன்று கட்சியின் பால் தமிழ் தேசியத்தின் சக்தியின் வெளிச்சங்களை எல்லாம் தன் உள்ளத்தில் குமரங்களை எல்லாம் ஒளிபரந்து வந்து அம்பாறை மாவட்டத்திலே இன்று மிகவும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அன்புக்குரிய நண்பர் கலையரசன் அவர்கள் நல்ல நிகழ்வை கல்முனை பிரதேசத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே பெற்ற தாயும் பிறந்த பெண்ணாடும் நெட்டது நனி சிறந்தது என்றான் பாரதி. ஆம், இந்த நாட்டை நேசிக்கின்றவன், அவனுடைய தாயை நேசிக்கின்றவன், சமூகத்தை நேசிக்கின்றவன், அவனுடைய மக்களை நேசிக்கின்றவன், அடிமட்டத்திலே இருந்து இளைஞர்களே உள்ளத்திலே இன்று இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள். அவ்வாறு அங்கு சொல்லிவிட்ட மகாகவி பாரதி உண்மையாகவே ஒரு சமூகத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு இளைஞனுடைய உதவியும் ஒத்தாசையும் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உணர்வலையைத்தான் ஒரு சமூகத்தை சீர்படுத்துவதற்கு அவர் எழுகின்ற அந்த அடித்தளம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையாகவே அவைகளை சிறப்பாக அறிந்து தெரிந்து இன்று இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் நெஞ்சுகளிலே சுமந்திருக்கின்ற அந்த சுமைகள் எம் தேசத்திற்கு, எம் அம்பாறை மாவட்டம் படுகின்ற இன்னல்கள், எம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற எமது தமிழ் உறவுகள் தூக்கி எறியப்படுகின்றார்கள் என்ற அந்த ஒரு அங்கலாய்வு அவருடைய நெஞ்சிலே துடித்து எழுந்து கொண்டிருக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும். அன்று கூட கிழக்கு மாகாண சபையில் கௌரவ முதலமைச்சர் நசிரி அகமது அவர்களை நேரடியாக காட்டியிருந்தார். எங்களுடைய கௌரவத்தின் தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்களை அவர்கள் ஓரிரு வார்த்தைகளால் இம்சைப்படுத்திய பொழுது அந்த சபையிலே எழும்பி அண்ணன் பாலசிங்கம் அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை என்று சொல்லிய ஒரே ஒரு சகோதரர் அண்ணன் கலையரசன் என்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பற்றுறுதி, துடிக்கின்ற உள்ளம், ஒரு சமூகத்தினுடைய கீழ்மட்ட உறவுகளோடு பழகின்ற தன்மை திரு கலையரசன் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் என்ன நினைத்திருக்கின்றாரோ தெரியாது. எதிர்காலத்திலே நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்தியில் தொடக்கம் பெரியாமலை வரைக்கும் நாங்கள் இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரை அன்போடு ஆதரிக்கின்றார்கள். கலையரசனுக்கு என்று இன்று அம்பாறை மாவட்டத்திலே ஒரு வரைவிலக்கணம் என்று இருக்கின்றது. உண்மை. எனவே உறவுகளே கூடிய பேச வேண்டும். ஆனால் எனக்கு தந்திருப்பது ஒரு நிமிடம். எனவே அந்த இளைஞர்களை நீங்கள் விழித்திட வேண்டும். எதிர்க்கின்ற காலம் எமக்கு பொன்னான காலமாக, ஒரு நல்லாட்சி அமைந்திருக்கின்ற ஒரு காலமாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய மாவட்டமாகிய அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ளேன். இந்த வரலாற்றை பார்க்கும்போது நான் உண்மையிலே இந்த 23-24 தேர்தலில் ஜெனிவா செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த போது கூட இந்த உங்களுடைய இந்த மண்ணின் மகிமை, இந்த மண்ணிற்காக பல தியாகங்களை செய்த இளைஞர்கள், தாய்மார்கள் பல போராட்டங்களை நடத்தி
பார்க்கும் பொழுது இங்கே உண்மையிலேயே இன்று உங்களுடைய மனதுக்கு வந்து ஒரு நிமிடம் உங்களை பார்த்து சென்று விட்டால் அதுகளும் திருப்தி ஏதுமில்லை என்ற முடிவெடுத்து உங்களை இங்கே பார்க்க வந்துள்ளேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது, ஆனால் அப்படி பார்க்கும்போது என்னுடைய ஆதரவுகள் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். இங்கே ஒரு விடயத்தை நான் நான் விரும்பவில்லை. ஏனெனில் சொல்லியும் காட்டி செய்தியும் அதிக மக்களை படுவார். அந்த வகையிலே 1981ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்திலே சென்ட்ரல் கேம்பில் ஒரு கலவரத்தின் காரணமாக சென்ட்ரல் கேம்பில் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராகிய சிவசுந்தரத்தோடு நான் இளம் சட்டத்தரணியாக சேவையாற்றியவர். அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, இலங்கையின் பல மாவட்டங்களில் பல இளைஞர்கள் எங்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, என் தாய் மண்ணுக்காக போராடிய பல இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சில பேர்கள் பிறந்திருக்கிறது மாற்று அந்த காலகட்டத்திலே இப்போது சில தலைவர்களும் அந்த காலகட்டத்திலே சிறையில் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நான் அம்பாறை மாவட்டத்திற்கு சிவசரம் வரும்போது அந்த சென்ட்ரல் கேம்பிலே உள்ள சில விட மாட்டேன் தடுத்துவிட்டார். அப்பொழுது சிவசரம் ஐயா இறங்கி அங்கு இருந்த காவலில் இருந்த ராணுவ அதிகாரியுடன் வாதாடியது என்று மனத்தில் கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு உள்ளே சென்று விட்டார்கள். நாங்கள் சென்றோம், இளைஞர்களை பார்த்தோம். அதுபோல நான் பல பகுதிகளில் சிறையிலே பயங்கரவாதத்தின் அவசரகால ஒழுங்குகளில் வைக்கப்பட்ட பல இளைஞர்களை குட்டிமணியில் இருந்து பல இளைஞர்களை நாங்கள் சென்று பார்க்கின்றோம். அந்த வகையில் இங்கே வந்து அம்பாறையோடு சென்றது எனக்கு என்றும் மறக்க முடியாத ஒரு அறியாத நினைவு. அதன் பிறகு உங்களுக்கு தமிழ் போது சில சென்றிருக்கும். அந்த 81ஆம் ஆண்டு கலவரம் இன்று இங்கு வந்த பிறகு அங்கே செல்லும் போது 89 கலவரம் வந்தது. அதில் பலர் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு இங்கே நான் முக்கியமாக சொன்னால், இந்த மண்ணை பொறுத்தவரை, அம்பாறை பொறுத்தவரையில் நான் நிச்சயமாக கூற வேண்டும். நான் ஏறத்தாழ 3000-4000 வார்த்தைகளுக்கு மேல் ஆஜராக இருந்தாலும் கூட இதை நான் உண்மையிலேயே கூறுவதை தயங்குவதில்லை. வடக்கை கிழக்கை எடுத்து பார்த்தால் போராளிகளை பார்க்கும்போது அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதில் அம்பாறை மாவட்டம் முக்கியமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பெயர்களை எல்லாம் நான் நினைவுபடுத்த ஒவ்வொன்றாக கூற முடியும் என்றால், ஒவ்வொரு கைதிகளையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு பத்திரத்தை பார்க்கும் பொழுது காரதீவு, அம்பாறை மாவட்ட பல இடங்கள் அங்கே பாடகமாக அதிகமான வழக்குகளை நான் எடுத்துக்கொண்டே பார்க்கப்பட கிழக்கு மாகாணம் தான் இங்கே முடிகிறது. அந்த கிழக்கு மாகாணம் மக்கள் செய்ததை நான் வடக்கை குறை உறவில்லை, குறைந்து உறவில்லை, நடந்ததை நடந்தவர்களே உறவில்லை. அவ்வாறு போராட்டத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு அந்த போராட்டத்துக்காக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த அம்பாறை மாவட்ட மக்கள், கிழக்கு மாகாண மக்கள் போவதை நான் பெருமை அடைகின்றேன். இரண்டாவது, இங்கே 2 விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது விடயம், நான் புதிய காலகட்டத்தில் 1981ஆம் ஆண்டு நிச்சயமாக கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அது விசேஷம் அம்பாறை மாவட்டம் வந்து தமிழ் மக்களுடைய கட்டுப்பாடு இருந்த மாவட்டம். அதை நான் இன்று சிந்தித்து பார்க்கிறேன். அன்று இருந்த 81ஆம் ஆண்டு இருந்த அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களையும் இன்றைய நிலையில் 2015ஆம் ஆண்டு 34 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மக்களையே கூறி வந்து இன்னொரு காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இருப்பார்களா என்ற கூட கேள்வி. அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு விடயத்தை நான் குறிக்கோள் விரும்புகிறேன். என்னவென்றால், இங்கே வரவேற்புரையாற்றிய திரு கௌரவ எஸ். ஜெயக்குமார் அவர்கள் மாற்று உறுப்பினர் கூறினார் சிறுபான்மையினர். நான் ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை நாங்கள் சிறுபான்மை அல்ல, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை என்பது ஒருவனுக்கு நிலம் இல்லாவிட்டால் அல்லது ஒரு மொழி இல்லாவிட்டால், இந்த நிலமும் மொழியும் இல்லாமல் இருந்தால் அவன் சிறுபான்மை ஒதுக்கி ஆகும். ஆனால் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு என்ற வடக்கு கிழக்கு என்ற ஒரு தாயம் உண்டு. எங்களுக்கு ஒரு தாயம் உண்டு. நாங்கள் இருக்கின்ற போது அதே போல ஒரு மொழி உண்டு. எங்களுடைய மொழி தமிழ். நான் தமிழ் தாயின் மகன், நீங்கள் தமிழ் தாயின் மகன் இருக்கிறீர்கள். அது எங்களுடைய மொழியும் எங்களுடைய
என்னுடைய மொழியும் ஒரு நிலமும் இருக்கும்போது நான் என்னுடைய சொந்த அப்படி இருக்கும்போது நான் மாலைப்படாத முடியாது. சிறுபான்மை என்பது யாருக்கு கேள்வி எல்லாம் சிறுபான்மை என்று கூறுபவர் யாரும் கொண்டால் அவருக்கு ஒரு நிலம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஒரு மொழி இல்லாமல் இருந்தால் அவர் சிறுபான்மை. என்னை பொறுத்தவரை பொறுமை பொறுத்தவரைக்கு பார்த்தால் நான் சிறுபான்மைக்கு போவதாக நான் எடுத்தது மாற்றம் போகக்கூடிய வரவில்லை. என்னை பொறுத்தவரை நான் சிறுபான்மை தான். ஆனால் வடக்கில் கிழக்கில் என்னுடைய மண்ணில் என்னுடைய தாய்மொழியை பேசும் நான் என்னுடைய மண்ணில் வாழும் நான் என்னை சிறுபான்மை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆறாவது சிறுபான்மை சொல்வார்கள் என்றால் அறியாமை என்றுதான் நான் கூற வருகின்றேன். ஆக எங்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடாது. இன்று என்னுடைய அபிலாசைகள் சாத்தியப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அகிம்சவலையிலே போராட்டங்களை நடந்து போராட்டம் நிறுத்தமான ஒன்று அகிம்சவலை போராட்டங்கள் வெற்றியளிக்காத சூழ்நிலையில் அங்கே தோல்விகள் திணிக்கப்படும் போது அடுத்தது ஆயுதம் தான். அதை நான் இங்கு ஊக்குவிக்க வரவில்லை. நடந்ததை நன்றாக கூற வேண்டிய நடந்து நான் இருக்கின்றேன். ஏனெனில் ஒருவன் ஆயுதத்தை வந்து தானாக தூக்க மாட்டான். அங்கே தூக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. அதை நான் நேரில் சந்தித்தவன். 72ஆம் ஆண்டு தடப்பட்ட சட்ட சுதந்திரம் போடுவது தமிழ் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து கல்வி பல காரணங்கள் இருக்கலாம், ஆயுதம் கூட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கு முக்கியமான ஒரு காரணம் என்று சொன்னால் அது தரப்படுத்துகிற முறைதான். அதனால் இன்றைய இளைஞர்கள் இங்கே இருப்பது கூட அன்றைய தரப்படுத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆயுத போராட்டத்துக்கு முன் வந்தார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மன்னிக்கவும். ஆகவே ஆயுத போராட்டத்தில் வந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அகிம்சா போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போ உலகம் தந்தை செல்வார்கள் தன்னுடைய முழு நாணயம் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட நீண்ட நாளாக போராட்டத்தில் அந்த போராட்டத்தின் முடிவு ஆயுதத்தில் தரப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆயுத போராட்டத்தை தலைமை தாங்கியவர்கள், ஆயுத போராட்டத்தில் நடத்தியவர்கள் அதிகமாக 50ஆம் ஆண்டு 57ஆம் ஆண்டு இடையில் பிறந்தவர்கள். அந்த அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் தள்ளப்பட்டார்கள். அது குறித்த வெளிவர வைக்கும். ஆனால் ஒன்றை யோசிக்க வேண்டும், இன்று என்ற தமிழுடைய போராட்டம் அது அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் போரியடைந்து விட்டது என்ற எண்ணக்கரு கடவுளுடைய மனதிலே உண்டு. ஆயுதத்துடன் போரியடைந்து விட்டார். இங்கே ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆயுத போராட்டத்தின் வெற்றிதான் இன்றைய அரசியல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. போலி அல்ல. ஏனெனில் எங்களை பார்த்து உலகம் சொல்கிறது நாங்கள் பயங்கரவாதம் பேசுகிறோம் என்று, பயங்கரவாதம் செய்கிறோம் என்று. எங்களை பயங்கரவாதம் கூட கூறலாம். அது உலகத்தால் கூறப்படுகிறது. அப்படி கூறப்படுமாக இருந்தால் ஒரு விடயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் பயங்கரவாதம் கொடுத்திருந்தால், உலகம் அப்படி எங்களை பார்த்திருந்தால், உலக நாடுகளின் தலைவர்கள் உங்களுக்கு அனைவரும் பாதிமாக தெரியும், உலக நாடுகளின் தலைவர்கள் கொழும்புக்கு வந்தவுடன் அந்த கொழும்புக்கு வந்த கலைப்பு முன்பே உடனடியாக நீங்கள் சென்று விடுங்கள். இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அது பயங்கரவாதமாக இருந்தால் இந்த உலக நாட்டு தலைவர்கள் கொழும்பு வந்தவுடன் உடனடியாக கில்கத்திற்கு சென்று அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அங்கே ஒரு விடையில்லா வினாவது எழுகின்றது. அது பயங்கரவாதமா இல்லையா என்பது அதை நான் கேட்கிறேன். இரண்டாவது இடத்தை நான் சொல்லப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன் என்னவென்றால், இந்த இங்கே உள்ள ஒரு சிறுபான்மை என்பதை ஒரு விடயத்தை கூற வேண்டும். முக்கியமாக சில பேர் இந்த சிறுபான்மை என்ற வசனத்தை அதிகமாக பாய்ப்பவர்கள் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று கூறுபவர்கள் தான் உங்களை சிறுபான்மை என்று கூறுபவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் தங்களை ஒரு நாளும் அவர்கள் வந்து தமிழ் பேசும் மக்களுக்கு கூறியது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர்களோட வாழ்வார்கள். அவர் ஒரு நாளும் கூறவில்லை, நாங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த இன்றைய நிலைக்கு இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு என்னுடைய ஜனத்தொகை குறைந்து அவர்களுடைய கை ஓங்கி இருப்பதற்கான
இந்த போராட்டத்தின் ஒரு அம்சமாக வெளிவந்த 13வது திட்ட சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட 14வது திட்டத்தின் மாகாண சபையிலே இன்றைய முதலமைச்சர் நான் விரைவாக குறிப்பிடுகிறேன். நான் இதற்காக கலக்கப்படுவதை பயன்படுத்தப்படவில்லை. இந்த மனிதர்களே கூறுகிறேன். இந்த மண்ணின் மக்கள் இன்றைய மக்கள் இழந்த இழப்புக்கு பலனை அடைந்தவர்கள் வந்து யார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்று மாகாண முதலமைச்சர் அங்கே போன முஸ்லீம் அதை நான் விளையாட்டுக் ஆனால் ஒன்றை யோசிக்க வேண்டும். போராடினவர்கள் நாங்கள் நன்மை பார்த்திருக்கிற மீனேசில் ஒரு கார்ட்டூன் வந்தது. அந்த கார்ட்டூன் அருமையான கார்ட்டூன். நான் எத்தனையோ கார்ட்டூனை பார்த்திருக்கிறேன். அந்த கார்ட்டூனை பார்த்து உண்மையிலே நான் அதை பார்த்த கார்ட்டூன் மறக்க முடியாத கார்ட்டூன் என்னவென்றால் கரையான் பக்கத்துக்குள் பாம்பு வந்தாயிரத்தி சொல்லிக்கிறது. உண்மை இது, உண்மை இது. எங்கே நான் என்று சொன்னாலும் உண்மை இது. இந்த நிலை ஆகவே இன்றைய இளைஞர்கள் நீங்கள் உங்களுக்கு பாரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றோம். இன்று நாங்கள் இருக்கின்றோம், நாளை இருப்போம் எங்களுக்கு தெரியாது. அதுதான் இயற்கை. ஆனால் இளைஞர்கள் இந்த இளைஞருடைய கையில மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த மண்ணை என் தாய் உங்கள் தாய் மண்ணை, இந்த மண்ணையும் இந்த மொழியையும் பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக எனில் நேரம் மிகவும் அவசியமானது. இறுதியாக ஒரு ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இது எங்க போனாலும் சொல்லுக்கு தான் உண்மை. கடந்த ஆட்சி காலத்தில் 10 வருட ஆட்சி காலத்தில் அவர் செய்த நல்லதோ கிட்டது நாட்டிய கூறார்கள் ஒரு எல்லோருக்கும் தெரிந்தபடியே ஒரு விடயத்தை நான் கவனமாக சிந்தித்து பார்த்தேன். பல கட்சிகளை 2ஆக 3ஆக சிதறடித்தார். அவர் செய்த மிகவும் முக்கியமான அது ஒரு ராஜதந்திரமோ கூறலாம். அந்த வகையை பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸை 3ஆக்கினார். ஜனதாபதி பிரதம என்ற கட்சியை 2ஆக்கினார். அப்படி ஒவ்வொரு கட்சிகளையும் உடைத்துடன் வந்தவர் மிகவும் சிரமப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் உடைப்பதற்காக மிகவும் தேவைப்பட்டால் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டை. நிச்சயம் இன்று சொல்ல போனால் இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2ஆக 3ஆக குழப்பதற்காக இங்கே 2 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2-3ஆக உடைத்துவிடலாம் என்று கலந்து காணுகிறார். ஆனால் அவருக்கு நடந்த விஷயம் என்னவென்றால் எல்லாரையும் உடைத்துடன் வந்து எங்களை உடைக்க பார்த்த இதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கௌரவ ஜனாதிபதி அந்த மரியாதை கொடுக்கிறோம் ஜனாதிபதி முறையில் மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சி இன்று 2ஆக இன்று சிறிசேன ஒரு பக்கம் மஹிந்த ஒரு பக்கம். பாருங்கள், இதுதான் வாழ்க்கை. மகன் நினைத்தான கனவிலாவது தான் ஜெர்மனி போன 8ஆம் தேதி தோல்வி அடைவேன் என்ற கனவை கூட கனவில்லை. அங்கேதான் ஆண்டவர் மனிதனும் தன்னை அளப்பது மிகவும் தன்னை அளக்க வேண்டும். இந்த அளவு குலைக்கும் பொழுது அவன் விலாசமற்றவனாக இருக்கிறான். ஆகவே இந்த வகையிலே நான் இறுதியாக உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த மண் என் தாய் மண், என் மொழி, உங்கள் மண், உங்கள் மொழி நாங்கள். ஆகவே இந்த மண்ணையும் மொழியையும் எங்களுடைய தாயகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்கள் இளைஞர்களுடைய கடமை. அதை நீங்கள் நிறைவேற்ற கைவிட்ட வேண்டும், அதை மனதிலே கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நிச்சயமாக மாகாண சபை கலைஞர் அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஏற்பாளர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவரும் இளைஞர் சேவை அதிகாரியாக இருந்து இளைஞர் அமைப்புகளை பலப்படுத்திய வகையில் இளைஞர்களை காணும் போதும் அவர்களுக்கான இவ்வாறான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் போதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் எனது கையும் இருக்கும் 14 வருடமும் இப்படி விளையாட்டு உபகரணம் வழங்கியிருந்தார். இப்போது அந்த நிலைமை கடுமையாக சொல்கின்றேன். இன்று உங்களது இந்த இதைகளை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய சூழலை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இதுவரை காலமும் எங்கள் வடக்கு கிழக்கு மண்ணிலே துன்பப்படுகின்ற எங்கள் மக்களுக்காக உதவி செய்து வருபவர்கள் பெரும்பாலும் புலம்பெயர் உறவுகள் தான். ஏனென்றால் நாங்களும் பல பிச்சைகளை புலம்பெயர் உறவுகள்
அவர்கள் தருகின்ற தர்மத்தில் தான் மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கிழக்கு மாகாண சபையில் உறுப்பினராக இருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய எங்களது கௌரவ மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் அவர்கள் புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையை பெற்று இந்த மணியை துன்புறுகின்ற தேவையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற அடுத்து எங்கள் சமூகத்தை வளப்படுத்த தேவையாக இருக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் உதவிகளை பெற்று வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரை இந்த இடத்திலே மனமாற பாராட்டுகிறேன். இங்கு போட்டிருக்கிறார்கள் அகிம்சை சம்பந்தமாக. உண்மையிலே ஒரு காலத்திலே எங்கள் தமிழரசு கட்சி இந்த அகிம்சையை ஆயுதமாக வைத்துத்தான் இந்த மண்ணிலே பல சாத்திக போராட்டங்களை நடாத்தியது. அது நான் சொல்லி தேவையில்லை உங்களுக்கு. ஏனென்றால் உங்கள் தந்தையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், இந்த மண்ணிலே சாத்தியத்தில் போராடி இருக்கிறார்கள். அதன் பிற்பாடுதான் ஆயுத போராட்டம் இருக்கின்ற ஒன்று. இப்போது அடிக்கடி எங்களை அனுபவிக்க எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் ஐயா அவர்கள் கூறுவது போன்று ஈரான் என்கின்ற ராஜதந்திரம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை இதிலே அறிய வேண்டும். தற்போதைய நிலைமையில் என்ன வகையில் செல்லுகிறது? எனக்கு முன்னே பேசிய கௌரவ சட்டத்தரணி அவர்கள் தெளிவாக சொன்னார், மிக அழகாக சொன்னார், நாங்கள் சிறுபான்மையினர் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய இனம். ஏன் நாங்கள் தேசிய இனம் என்று சொல்ல தயங்குகிறோம்? நாங்கள் இன்னும் கீழே செல்ல வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆண்ட இனம் நாங்கள் தான். ஒரு காலத்தில் இந்த நாட்டின் பூர்வீகக்கூடியது உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான். சிங்களவர்கள் எங்களுக்கு பின்புதான் உறுதிப்படுத்த முடியும். ஏன் நாங்கள் அதை சொல்ல தயங்குகிறோம்? பெரும்பாலானவர்கள் இந்த சிறுபான்மை சொல்லை பயன்படுத்துகிறார். நாங்கள் அண்ணனுக்கு தெரியும், நாங்கள் தேசியம் என்பதற்கு தான் நாங்கள் உறுதியாக எங்களுக்கு இந்த நாட்டில் நியாயமான சீரிய உரிமை இருக்கிறது. நாங்கள் பெற வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். உரிமை தத்துவத்தின் பிரகாரங்களுக்கு அவை வழங்கப்பட வேண்டும். அவற்றுக்காகத்தான் நாங்கள் போராடுவோம். அவற்றுக்காகத்தான் பல தியாகங்கள் நடைபெற்றது. ஆகவே நாங்கள் அவற்றை மனதிலே கொள்ள வேண்டும். இன்று நடப்பதை பாருங்கள். இன்று என்ன நடந்திருக்கிறது? ஒரு இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எங்கள் இடத்தை பலவாறு அழித்து துன்பியலுக்கு உட்படுத்தப்பட்டு பல துன்பியலை அனுபவிக்க காரணமாக இருந்ததை கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு யுத்தம் நடைபெறுவதாக இருந்தால் அது யுத்தம் என்று சொல்வதில்லை. யுத்தம் என்ற சொல்லு பாய்ப்பதாக இருந்தால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு தான் யுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் யுத்தம். ஒரு நாட்டுக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது யுத்தம் அல்ல, அது ஒரு கிளர்ச்சி என்றுதான் சொல்வார். ஆனால் இந்த நாட்டிலே அந்த நிலைமை மாறிவிட்டது. இந்தியாவிலே இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே அங்கு சீக்கியர்களுக்கும் பத்வாயின் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சீக்கியர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தினார்கள். அந்த கிளர்ச்சிக்கு எதிராக இந்திரா காந்தி அந்த நாட்டு ராணுவத்தை பயன்படுத்தினார். ஆனால் அந்த ராணுவம் அந்த கிளர்ச்சியை அடக்கிவிட்டு வந்ததன் பின் ஒரு வெற்றி விழா கொண்டாட வேண்டும் என்று வலிக்கின்றார். அப்போது இந்திரா காந்தி சொன்னார், நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் நாட்டு மக்களை அழிந்திருக்கிறோம். இது வெற்றி அல்ல. நாங்கள் செய்தது பிழையான நடவடிக்கையாக இருந்தாலும் செய்ய வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று இந்திரா காந்தி சொல்லி அந்த நிகழ்வை நிறுத்தினார். அதே போன்று அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட போது ஆபிரகாம் லிங்கன் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார்,
அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இங்கு நடந்தது இல்லை. எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே கிளர்ச்சி செய்துவிட்டு ஏதோ போராடி ஏதோ ஒரு நாட்டை பிடித்த மாதிரி எங்கள் நாட்டின் தலைவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மே மாதம் 2009 17ஆம் தேதி இந்த மண்ணை உத்தமிட்ட கேவலமான நடவடிக்கைகளை நாங்கள் கண்டோம். இத்தனை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தமிழினத்தின் உயிரை வளைத்துவிட்டு மண்ணுக்கு முத்தம் கொடுத்த இந்த ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பியிருந்தால் இந்த வருடத்தில் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் நாங்கள் பயன்படுத்திய வாக்கு என்னும் ஆயுதம். இதன் மூலம் நாங்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பி ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம், இன்னும் ஒரு ஆட்சியை. ஆனால் இந்த ஆட்சியிலே நாங்கள் முற்றுமுழுதாக எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோமா என்று கூற முடியாது. இந்த ஆட்சியிடம் நாங்கள் பெற வேண்டியது இருக்கிறது. எங்களது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் கொடுத்து ஆதரவு கொடுத்து ஏமாற்ற சமூகமாக இருக்கிறோம். ஒரு காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆதரவை கொடுத்தோம். பின்னர் அதை ஏமாற்றிய போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். 1965ஆம் ஆண்டு அமைச்சு பதவிகளையும் கூட அந்த நேரம் பெற்றார்கள் எங்கள் தமிழரசு கட்சி பிரதிநிதிகள். ஆனால் கொடுத்துவிட்டு ஏமாற்றினார்கள். மீண்டும் அந்த ஆட்சியை கவுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம், கவுட்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியை மீண்டும் ஏற்றினோம். அதன் பின் முற்றான ஏமாற்றினை அந்த அரசியல்களுக்கு தந்தது. ஆகவே இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை இடத்தை கொண்ட 2 அரசியல் கட்சியும் காலாகாலமாக எங்களை ஏமாற்றித்தான் வந்தது. அதான் வரலாறு. ஆகவே நாங்கள் இப்போது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம். இவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விடுவார்கள் என்று நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியாத சந்தேகத்தில் இருக்கிறோம். இப்போது நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கின்றோம். முதற்கட்டமாக நாங்கள் கிழக்கு மாகாண சபையை பார்த்தோம். அதில் கூட எங்களுக்கு முதலமைச்சர் நியாயமாக கொடுக்கப்பட வேண்டும், அதனை கொடுங்கள் என்று நாங்கள் தெரிவு செய்த ஜனாதிபதியோ அல்லது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோ நடவடிக்கை எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் அவர்கள் பூரண முயற்சி கொடுத்திருந்தால் நாங்கள் செய்த உதவிக்கு அவர்கள் பேர் விவகாரமாக இதை செய்ய வேண்டும் உள்ளது. மத்திய அரசில் ஒரு அமைச்சை பதாரர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வகையில் இணைத்து செய்திருந்தால் நாங்கள் தான் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருப்போம். அதைத்தான் விட்டால் இப்போது ஒரு அலை ஓடுகின்றது. மத்தியிலே ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள், அதே போன்று கௌரவ பிரதமர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஆகிய இவர்கள் 2 பேரும் ஆடுகிறார்கள். அடிக்கடி அமைச்சர்களை மீண்டும் பெருந்தொகையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல்களை பிடிப்போம் என்று ஆரம்பித்த இந்த அரசாங்கம் ஊழலை செய்த அமைச்சர்களை எல்லாம் உள்ளே இருக்கின்றது. இந்த நாடகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் அந்த ஊழலை செய்த அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களை உள்ளே வாங்குகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம், கௌரவ பிரதமர் அவர்களின் கீழே இருக்கின்ற அரசாங்கம், எதிர்கட்சி யார் என்று கூட திடமாக எடுத்து கூற முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நியாயத்தின்படி, நீதியின்படி, தர்மத்தின்படி 2 பேரும் தேசிய அரசாங்கம் என்று போய் சேர்ந்து விட்டார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சேர்ந்திருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்திருக்கிறது. அது எதிர்கட்சியாக வர வேண்டிய உரிமை நியாயப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய எங்கள் கௌரவ தலைவர் சம்பந்தரையா அவர்கள் தான். நல்லிணக்கம் பற்றி, தேசிய அரசாங்கம் பற்றி, சமத்துவம் பற்றி, சகல மக்களுக்கு உரிமை வச்சு கூறுகின்ற இந்த அரசாங்கம் அதை நீதியாக நியாயமாக எங்களது எதிர்கட்சி தலைவர் என்ற
போய் பெரிய பொறுப்பை எங்கள் கௌரவ தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு வழங்குவார்களா என்பதை நாங்கள் நிதானமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? நேற்றைய தினம் முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் கௌரவ கசன் அலி அவர்கள் கூட அதற்கு பொருத்தமான இரா சம்பந்தன் அவர்கள் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இன்னொரு தேசிய இனமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போன்று எங்களது மலையக மக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றேன். அந்த மலையக மக்களின் அமைச்சராக இருக்கின்ற ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்னையின் மண்டலத்துக்கு வருகை இருந்த போது இங்கு இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக தற்போது வரக்கூடிய நிலையில் நியாயமான முறையில் தெரிவு செய்யப்பட இருப்பவர் பொருத்தமானவர் எங்களது கௌரவ தலைவர் இரா சம்பந்தன் ஐயா என்றுதான் அவருக்கு கூறியிருக்கிறார். அது இன்னொரு அதாவது பெரும்பான்மை தேசிய இனம் தனி பெரும்பான்மையாக அதிகமாக இருக்கின்ற தேசிய இன மக்களாகிய சிங்கள மக்கள் தள்ளி மற்ற 2 தேசிய இனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவ்வாறாக இருந்தால் அந்த பொறுப்பை ஏன் சம்பந்தன் ஐயாவுடன் கையளிக்க இன்று இரண்டு அரசியல் கட்சிகளும் சேர்ந்த அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. முடியும். ஆனால் தமிழர்களின் கையிலே கொடுக்கக்கூடாது என்பதில் அவர்கள் அவலாக இதுதான் உண்மை. அவர்கள் எல்லாராவது எங்கள் கையை பிடித்து குத்த பார்க்கிறார்கள். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இங்கு ஒருவர் சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்து வந்த பழங்கால செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தமிழர்களை ஏமாற்று திட்டமாகத்தான் இருக்கிறது. அவை இனியும் ஏமாற முடியாது. ஏமாறுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். கவனமாக இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் தற்போதைய நிலையில் இந்த அரசாங்க மாற்றத்தினால் பூரண சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. இப்போது கைதிகள் நடைபெறுகிறது. எங்களுக்கு சட்டத்தன்மை அவர்களுக்கு நன்றி தெரியும். விமான நிலையத்தில் வெளியிட்டு வருகின்ற உறவுகள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் போது எல்லாம் நடத்தலாம். அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட எங்கள் பகுதியிலே கிழக்கு மாநிலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாகாண சபை உறுப்பினர் தற்போதைய மாகாண சபை உறுப்பினர் பிள்ளையாரின் கீழே இந்த புலனாய்வு பிரிவை இயக்குகிற ராணுவ புலனாய்வு பிரிவு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. முன்னாள் அரசாங்கத்தை என்றால் அவரோடு இருந்து பல கொலைகளை செய்த கொள்ளையடித்த ஆதாரங்களை நாங்கள் கொடுக்க தயார். எந்த புலனாய்வு பிரிவுகளிடம் அதை பற்றி நடவடிக்கை எடுக்க தயார் என்று சொல்ல வேண்டும். அவரோடு தான் புலனாய்வு பிரிவுகள் ராணுவ புலனாய்வு இருக்கிறது. எவ்வாறு கொடுப்போம் இந்த நாட்டின் நீதியை? எவ்வாறு பெறுவோம் இந்த நாட்டின் நீதியை? எவ்வாறு பெறுவோம் இந்த நாட்டின் நியாயத்தை? சிந்தியுங்கள். உடனடியாக நாங்கள் சொன்னோம், இங்கே எங்களது பகுதியிலிருந்து கடும் அட்டூழியை செய்த 3 பேர் இருக்கிறார்கள். உங்கள் பகுதியிலே பாரதி, எங்கள் பகுதியிலே கருணா, பிள்ளையார். இவர்களை கைது செய்யுங்கள். அவர்கள் மூலம் துன்பப்பட்டவர்களை விளக்கத்துக்கு கொண்டு முடிவெடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் எப்போது செய்ய இருக்கிறது? பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து தாய்மார் வந்து இவர்கள்தான் இதை செய்தார்கள் என்று சுட்டிக்காட்ட தயாராக இருக்கிற நிலையில் ஏன் அரசாங்கம் இன்னும் மௌனமாக இருக்கிறது? நான் நினைக்கின்றேன், இன்னும் நாள் போக முரளிதரன் கண்ணாமனுக்கும் பிரதி அமைச்சர் கொடுத்தாலும் கொடுப்பார்கள், அமைச்சர் கொடுத்தாலும் கொடுப்பார். அப்படியான அரசாங்கமாக இது மாறுகிறது. மிக வேதனையாக இருக்கிறது. மிக வேதனையாக இருக்கிறது. தம்பி பிரகாஷ் அவர்கள் இங்கு தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறார். அவரது சகோதரர் அங்கு பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கிறார். மட்டக்களப்பு அந்த விழாவை காணப்படுகிறது. அவரிடம் சொல்லி
மட்டக்களப்பு மாவட்டத்தை திரும்பி தென்னிலைக்கு பின்னால் திரிந்து ஆராய்ந்து அவர்களை உள்ளே அனுப்ப மட்டும் நடவடிக்கை எடுப்பேன் விடைபெறுகிறேன். எல்லோரும் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு கூறுகின்ற போது ஏறக்குறைய நாங்கள் 12 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தின் நிமித்தமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே குறிப்பாக 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இதிலே கூடுதலான உதவிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றவர்கள் வடமாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்பதை நான் பெருமையான இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்கள் பல்வேறுபட்ட உதவிகளை செய்தாலும் கூட மிக கூடுதலான உதவிகளை கிழக்கு மாகாணத்திற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற வடமாகாணத்து யாழ் மாவட்ட இளைஞர்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு உதவித்தான் இந்த இளைஞர் அறக்கட்டளை நிதியம் மூலமாக இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட பல்வேறுபட்ட உதவிகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் பல்வேறுபட்ட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. இந்த விடுதலை போராட்டத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் அகில ரீதியாக ஆயுத ரீதியாக பரிணமித்தாலும் கூட இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள். அதை நாங்கள் ஒதுக்க முடியாது. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை ஒதுக்கிவிட்டு அரசியல் தீர்வை நாங்கள் பெற முடியாது என்ற எண்ணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஏனென்றால் எங்களின் அரசியல் பணி என்பது இப்பொழுது அகிந்தையாக ஆயுதமாக இராஜதந்திரமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இராஜதந்திர போராட்டத்திற்கு வரலாற்றின் நாயகர்களாக இந்த மண்ணிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பக்கபலமாக அங்கே பணி செய்து கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள், பல்வேறுபட்ட நண்பர்கள் அதை புரட்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பணியை குறித்து எமது இனத்துக்காக அவர்கள் பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் தீக்குளித்து இறந்த வரலாறு வந்து அந்த மண்ணுக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவர்களை மறந்து நாங்கள் அரசியல் தீர்வை பெற்றுவிட முடியாது என்கின்ற அந்த நல்ல விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் எனக்கு முன்பு பேசிய இந்த பெருமதிமிக்க அறிஞர்கள் எமது இந்த அரசியல் வரலாறு, அரசியலின் ராஜதந்திரத்தை பற்றி கூறுகிறார்கள். இந்த அம்பாறை மாவட்டம் என்பது வரலாறு சில இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த அம்பாறை மாவட்டம் என்பது மட்டக்களப்பு மாவட்டமாகத்தான் ஏற்கனவே இருந்தது. 1961 ஆண்டு சித்திரை மாதம் 16ஆம் தேதி தான் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அம்பாறை மாவட்டம் பிரிந்து சென்றது. இந்த வடகிழக்கு தாயகம் என்று நாங்கள் கூறுகின்ற போது இந்த வடகிழக்கு தாயகத்திலே சிங்கள குடியேற்றம் ஏற்பட்டதன் நிமித்தமாகத்தான் முதலாக இலங்கை வரலாற்றிலே 1960ஆம் ஆண்டுதான் இந்த அம்பாறை மாவட்டத்திலே இருந்து ஒரே ஒரு சிங்களவர் முதல் தலைவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பிற்பாடுதான் திருகோணமலையில இருந்து 1977ஆம் ஆண்டு தேர்வு தொகுதி ஆரம்பிக்கப்பட்டு அதிலே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது கிழக்கு மாகாண சபையிலே இருக்கின்ற அந்தந்தவர்களுடைய மாநிலம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பிரிட்டிஷ் சிங்களவர்கள் கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்கள் வரலாறும் எங்கள் பூர்வீக நிலங்களும் எவ்வாறு அந்நியரினால் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதைவிட உதாரணங்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் தடுக்க வேண்டும், இதை தடுத்து நாங்கள் எவ்வாறு அதை முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் இப்பொழுது எல்லோருமே இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த சிந்தனையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால்தான் திடகாத்திரமான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றவர்களாக பெற வேண்டியவர்களாக நாங்கள் இருப்போம். எனக்கு முன்பு பேசியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எவ்வாறு உடைப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கங்கணம் கட்டியிருந்தால் இன்று அவரின் கட்சி எவ்வாறு அதை சின்ன பின்னமாக அந்த கட்சி உடைந்திருக்கின்றது என்பதை இவர் சட்டத்தரணி அவர்கள் தெளிவாகவும் ஆதாரத்துடன் கூறியிருந்தார். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக பல பேர் இங்கே முயற்சி செய்கின்றார்கள், பல கோணங்களிலே இங்கு வருகின்றார்கள், பலர் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அங்கே வழங்குகின்றார்கள். இந்த பிரித்தாளும் தந்திரம் என்கின்ற இந்த விடயத்தை ஏற்கனவே இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட ஐக்கிய தேசிய கட்சி என்பது மிகவும் திறமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. நீங்கள் அண்மையிலே ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்களாக இருந்தால் யாழ் மாவட்டத்திலே சென்ற இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அங்கு ஒரு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாண சபை முதலமைச்சரை அழைப்பு இல்லாமல் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அழைப்பு கொடுத்த ஒரு சம்பவம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயங்களை நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் கூர்ந்து அவதானித்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்தாலும் தந்திரவாயத்தை ஐக்கிய தேசிய கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான விடயம். நேரடியாக ஒரு எதிரியை நாங்கள் தாக்குவதும் மறைமுகமாக இருக்கின்ற பின்னாலே சுற்றுவதை தாக்குவதும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன்
மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேரடியாக சில விடயங்களை செய்தார். ஆனால் ரணில் அவர்கள் பின்னாலே முதுகுலே இருக்கின்ற அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு பாரதூரமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை மஹிந்த ராஜபக்சவால் உடைக்க முடியாததை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடைப்பதற்கான சூழ்ச்சியை செய்வார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்தான் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தையும் உடைத்து அதிலே ஒரு கலை கண்டவர். ஆகவே இந்த விடயத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பலர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தையே பேசிக் கொண்டு எங்களுக்குள் வந்து எங்களை சித்தரிப்பதற்காக பல வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அது வடக்கிலும் கிழக்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் அவதானமாக நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் இன்னும் ஒன்றை பார்த்திருப்பீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் 5 கட்சிகள் இருக்கின்றது, அல்லது 4 கட்சிகள் இருக்கின்றது, அல்லது 3 கட்சிகள் இருக்கின்றது என்று நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆனந்த சங்கரி ஐயா அவர்களும் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்கின்றோம். ஆனந்த சங்கரி ஐயா தமிழ் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பு என்று இன்னொரு இடத்தை போட்டு விட்டார். எங்களின் வரி ஆரம்பம் வந்தால் அவரின் கட்சி ஏழங்குலமாக வந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் அதில் ஏற்கின்ற போது சொல்வார்கள், ஆனந்த சங்கரி ஐயாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றார் என்ற கூட செய்தி கூட வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக இந்த நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த இப்பொழுது இருக்கின்ற சிறிசேனா மைத்ரிபால சிறிசேனாவின் ஆட்சியில் இது நடக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த நல்லாட்சி என்று கூறுகின்றவர்கள், நல்லாட்சிக்காக நாங்கள் வாக்களித்தோம் என்று கூறுகின்றவர்கள் இப்பொழுது இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு முன்பு பேசிய யோசன் ஐயா அவர்கள் தெளிவாக கூறியிருந்தால், இந்த எதிர்கட்சி தலைவர் யாருக்கு கொடுப்பது என்பது சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படுவதற்கு ஒரு தேவையில்லை. பாராளுமன்றத்துக்கு ஒரு நடைமுறை இருக்கின்றது, ஒரு மரபு இருக்கின்றது, அதற்கான ஒரு சுற்று நிறுவனம் இருக்கின்றது, அதற்கான ஒரு விதி இருக்கின்றது. ஒரு பாராளுமன்றத்தில் 225 பேர் உறுப்பினராக இருந்தால் அது கூடிய அங்கத்துவம் பெறுகின்ற கட்சி ஆளும் கட்சி. அதில் குறைந்த கட்சியாக கூடிய அங்கத்துவம் பெறுகின்றவர் எதிர்கட்சி. ஆகவே இதுவரை காலமும் இருந்தது. ஏற்கனவே இந்த அரசாங்கம் மாறியதற்கு பிற்பாடு ஐக்கிய தேசிய கட்சி பிரதமராக ஆளுங்கட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு இப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 27 பேர் அமைச்சர்களாக போய்விட்டார்கள். அந்த நிலை போய்விட்டால் அடுத்த நிலையில் இருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இதை தீர்மானிக்க வேண்டியவர் சபாநாயகர் தான். ஆகவே இதிலே ஒரு இனவாதம் இருக்கின்றது. சம்பந்தன் ஐயா அவர்களின் பெயர் சம்பிக்க என்கின்ற பெயராக இருக்குமாக இருந்தால் உடனடியாக அவருக்கு பொழுது கொடுத்திருப்பார்கள். பேர் சம்பந்தன் என்ற தமிழ் வந்த காரணத்தினால் அவரை கொடுக்காமல் திண்டாடுகின்றார்கள். இது ஒரு இனவாத அரசாங்கம். எங்களை பொறுத்த மட்டில், அல்லது சம்பந்தன் ஐயாவை பொறுத்த மட்டில், அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் நாங்கள் எதிர்கட்சி அமைச்சு பெறுவதற்கோ, அல்லது அதை அமைச்சு பதவிகளை எடுப்பதற்கோ, அல்லது யாருக்கு பின்னால் சூரம் போவதற்கோ நாங்கள் அல்ல. எங்களின் இலக்கு என்பது பெரிய இலக்கு. எங்களின் இலக்கு என்பது ஒவ்வொரு பொருட்கள். எங்களின் இலக்கு என்பது விளையாட்டு பொருட்களை கொடுப்பதல்ல. எங்களின் இலக்கு என்பது விளையாட்டு மைதானத்தை அமைப்பதல்ல. எங்களின் இலக்கு என்பது கொங்கிரீட் ரோட்டையும் காரோட்டையும் காவல் ரோட்டையும் போடுவதல்ல. எங்களின் இலக்கு என்பது பதவிகளை கொடுப்பதல்ல. அதெல்லாம் 2ஆம் கட்டம். ஒரு அரசியலிலே இருக்கின்ற 2ஆம் கட்டம். எங்களின் இலக்கு என்பது கடந்த 65 வருட காலங்களாக இந்த மண்ணுக்காக ஐக்கிய ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி அவர்களின் தியாகத்தை என்ன கனவை கண்டார்களோ அதை பெறுவதற்கான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய சட்டத்தில் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். ஆயுத போராட்டம் என்பது தோல்வி அல்ல, அது ஒரு வெற்றி. அந்த வெற்றி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே அவர்கள் அந்த விடயத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது விளையாட்டு கழகம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீர்கள், ரிலே ஓடுவீர்கள், சரத்குமார் எழுதுவீர்கள், இதெல்லாம் விளையாட்டு. இதில் ரிலே ஓடுகின்ற போது ஒரு பொருளை கையில் எடுத்து ஓடுவீர்கள். அந்த பொருளை இன்னொருவருக்கு கொடுப்பார். அதை சுற்றி நீங்கள் கிரௌண்டிலே ஓடி அந்த இலக்கை அடைகின்றவர் வெற்றி அடைந்ததாக கருதப்படும். அந்த பொருளை தான் சம்பந்தன் ஐயா அவர்கள் 1949ஆம் ஆண்டு எடுத்தார். கையிலே எடுத்துட்டு ஓடினால் 27 வருடங்களாக ஓடி 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 இருந்தால் இலக்கை அடையவில்லை. பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை செய்தார். இப்பொழுது இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அதுக்கு முன்பு இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், பண்டாரநாயகவாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், ஏஆராக இருக்கலாம், என்னோட ஒப்பந்தம் செய்தார். அவருக்கு அது பலிக்கவில்லை. அந்த பொருளை எடுத்து ஓடிக்கொண்டு வர நேரம் தலைவர் பிரபாகரன் அந்த பொருளை வாங்கி அடுத்து ஓடுறார்.
ஓடுறார். 33 வருடமாக அவர் ஓடினார். அவரும் பல பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஜெனீவாவுக்கு சென்றார். வெறுமனே எல்லோரும் சொல்லுகின்றார்கள் அவர்கள் ஆயுதத்தில் தான் இருந்தார்கள். ஆயுதத்தை ஒரு மையமாகத்தான் வைத்திருந்தார்கள். அவர்களும் இராஜதந்திரத்திலே வேலை செய்தவர்கள். இராஜதந்திரத்தின் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வுக்காக உழைத்தவர்கள். உங்களுக்கு தெரியும், இவர்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும். பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை. உடனே 2009 ஆண்டு அந்த பொருளை கொண்டு சம்பந்தனையாக கொடுத்தார் தலைவர் நிர்வாகம். இப்பொழுது அவர் ஓடுகிறார். அந்த ஓட்டம் என்பது சம்பந்தனையாவின் ஓட்டத்தில் அவர் யாருக்கு அந்த பொருளை கொடுப்பார் என்பது கேள்வி. அவரின் காலத்தில் நாங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். இதுக்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விலை ஓட்டத்திலே இருக்கின்ற அந்த சம்பந்தன் ஐயாவின் பொருளை சரியான இலக்கில் நாங்கள் அடைவதற்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி காலத்துக்கும் 2009 மே மாதத்துக்குள்ள உட்பட்ட காலத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியது 2001ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் தேதி தான் முதலாவது தேர்தலை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. போட்டியிடுகின்ற போது ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பிரபாகரன் தலைவர் அவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. அந்த நேரத்திலே அந்த தேர்தலிலே போட்டியிட்டு 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தான் 2 பேரும் ஒப்பந்தம் செய்தார்கள். தலைவர் பிரபாகரனும் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருக்கின்ற காலத்திலே அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் பணியை செய்தோம். ஆனால் முழுநேர அரசியல் பணியை செய்தவர்கள் தமிழின விடுதலை புலிகள் இயக்கம். அதை எவரும் மறக்க முடியாது. அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் 2009ஆம் ஆண்டு முழுமையாக நான் ஏற்கனவே கூறிய அந்த பொருளை இப்பொழுது ஐயா கையில் எடுத்து விட்டார். இப்பொழுது நாங்கள் முழுநேர அரசியல் பணிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதியிலே இருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2009ஆம் ஆண்டு நாங்கள் சும்மா செய்யவில்லை. அந்த பொருளை அவர் சும்மாவை எடுக்கவில்லை. ஒரு தேர்தல் நடந்தது 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. அந்த தேர்தலிலே நீங்கள் எல்லாம் வாக்களித்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்திலே இருந்து 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தலிலே அந்த பரீட்சையை நாங்கள் வெற்றி பெற்றோம். அந்த பரீட்சையிலே வெற்றியிட்ட போதுதான் இந்த மண்ணிற்காக இருந்த அந்த பிஎஸ்என் அவர்கள் சோரம் போனவர். ஏன் சோரம் போனார் என்றால் அவர் 50% தமிழர், 50% சிங்களவர். ஆகவே அவரின் புத்தியை காட்டிவிட்டு சோரம் போனார். ஒருவர் சோரம் போனாலும் கூட நாங்கள் 13 பேரும் உறுதியுடன் நாங்கள் அந்த பயணத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்துக்கு பிற்பாடு இன்னொன்றை பார்க்க வேண்டும். நாங்கள் 8 பரீட்சைகளை இருக்கின்றோம். இந்த 8 பரீட்சையிலும் எங்களை நீங்கள் திருப்தி அடைய வைத்திருக்கின்றீர்கள். 8 தேர்தல்கள், ஒரு தேர்தல் அல்ல. 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிற்பாடு வந்த யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தல், வவுனியாவில் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தல், திருவோணமலையில் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தல், இந்த அம்பாறையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி பிரதேச சபை தேர்தல் எல்லாம் கட்டம் கட்டமாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் நடாத்தியது. கட்டம் கட்டமாக நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து வாக்கு வங்கியை வைத்தீர்கள். இறுதியாக எங்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தல், வடமாகாண சபை தேர்தல், இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற அந்த ஜனாதிபதி தேர்தல், அத்தனை தேர்தலிலும் அந்த பரீட்சையில் நீங்கள் எங்களை சிக்கி அடைந்தபடியால் தான் நாங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பரீட்சை என்பதை இன்னும் நாங்கள் எழுத கொண்டிருக்கின்றது. இன்னும் பல பரீட்சை எழுதுகிறோம். 9வது பரீட்சை வருகின்றது பாராளுமன்ற பொது தேர்தல். அந்த பரீட்சையிலும் சர்வதேச மக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்து அந்த வாக்கு வாங்கி குறைந்து இருக்கு. நாங்கள் வெல்வோம். அது சின்ன விஷயம். வெல்வதில்லை. எத்தனை வீதமான வாக்கு வடகிழக்கு மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி சர்வதேசத்துக்கு காட்டும் போதுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் நடாத்த முடியும். அதுதான் நாங்கள் செய்கின்ற அரசியல் பணி. இது ராஜதந்திர ரீதியான ஒரு நடவடிக்கையை நாங்கள் இறக்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ராஜதந்திர ரீதியான பணி என்பது வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மட்டும் செய்வதல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்பு, எவரது மதிப்புக்குரிய புத்திஜீவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்கின்ற பணியிலே பல சிக்கல்கள் வரும், பல தடைகள் வரும். நீங்கள் வடக்கு மாநிலம் வருகின்றோம். வடக்கு மாநிலம் வருகின்ற போது அந்த கொடியை எடுப்பதற்கு நீங்கள் எத்தனை நேரம் அதை எடுக்கின்றீர்கள்? அந்த வடக்கு மாநிலத்தில் தான் நாங்கள் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொடியை தொடரவில்லை. ஏறுவதும் இறங்குவதும் சறுக்குவதுமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை அடைவது மட்டும் எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். அந்த பணியை சரியான முறையில் நகர்த்துவதற்கு இளைஞர்களாகிய உங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இன்று நீங்கள் இந்த இளைஞர்களாக இருப்பதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உங்களுடன் இருந்தவர்கள், உங்கள் வயதிலே இருந்தவர்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் எத்தனை பேர் மாவீரர்களாக இருக்கின்றார்கள்? உங்களுக்கு பட்டியல் தெரியுமோ தெரியாது. 6000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் மாவீரர்களாக வீரச்சாவை தலைவி கொண்டவர்கள். அவர்கள் செய்த தியாகங்களை நாங்கள் வெறுமனே விட முடியாது. வரலாறு என்பது வெறுமனே
ஐங்க ரீதியான போராட்டம் மட்டுமல்ல, ஆயுத ரீதியான போராட்டம் மட்டுமல்ல, இராயந்திர போராட்டம் அல்ல. ஒவ்வொரு போராட்டத்திலும் மனிதர்களை நாங்கள் நினைக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், இதுக்கு முந்தைய அரசாங்கங்கள் ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற போது யோசனையா கூறியது போன்று வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற போது அதிலே வெற்றியிலே வீழ்த்தப்பட்டவர்கள் யார்? வீழ்த்தப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அவர்களுக்கு வெற்றி விழாவில் வரலாறாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் வெற்றி விழாவில் வெற்றி நாயகர்களாக அவர்களை பூஜிக்கின்ற போது மாவீரர்களையும் நாங்கள் நாயகர்களாக நியமித்தான் வேண்டும். அதுதான் வரலாறு. அவர்களை மறந்துவிட்டு நாங்கள் அரசத்தீவை பெற முடியாது. அவர்களின் தியாகத்தை விட்டுவிட்டு நாங்கள் அரசத்தீவை பெற முடியாது. அவை இந்த விடயங்களை நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். சிலர் கூறலாம், இப்பொழுது நாங்கள் அரசியலுக்கு சென்றிருக்கின்றோம், ஒரு மென்சக்தி அரசியலில் இருந்து வன்சக்தி அரசியலில் இருந்து நாங்கள் மென்சக்திக்கு போயிருக்கின்றோம், அதனால் வன்சக்தியை நாங்கள் கலைக்காமல் விடலாம் என்று பலர் கூறலாம். அந்த வன்சக்தி என்பதும் மென்சக்தி என்பதும் என்பதை இந்த போராட்டத்தின் வடிவங்கள் தான். அந்த வடிவங்களை மறந்து நாங்கள் இறுதி அரசியல் தீர்வை பெற முடியாது. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அம்பாறை என்பது பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. 2 இன மக்களால் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. ஒன்று சிங்கள மக்கள், இன்னும் இஸ்லாமிய மக்கள். இந்த 2க்கும் இடையில் நீங்கள் மத்தாளம் போதிருக்கின்றீர்கள். அவர்களும் கற்றார்கள், நீங்களும் கற்றீர்கள், நடுவில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இதில் எங்கள் கட்சியை பற்றி கூறப்பட்டது வரவேற்புரையிலே. கட்சி என்பது ஒரு பரந்த ஒரு விருட்சம். அவர்களும் மனிதர்கள். கட்சி தலைமை என்பதும் கட்சியிலே இருக்கின்றவர்களும் சில விடயங்கள், பல்வேறுபட்ட அனுபவங்களை முதிர்ச்சி அடைந்தவர்கள், பல்வேறுபட்ட செயல்களை அதை செய்கின்ற போது சிலவர்களை அது எங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது அது நாங்கள் எங்களை அதை உள்வாங்கவில்லை என்ற மனக்குறை எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கட்சி தலைமையை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தை ஒதுக்கிவிட்டு அல்லது அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் மக்களை ஒதுக்கிவிட்டு எந்த தீர்வையும் பெற மாட்டார்கள். அதை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே தவறு என்பது எல்லோருக்கும் வருகின்ற விடயம். அதை திருத்திக் கொண்டு செல்வது, அந்த தவறை விட்டால் அதை சுட்டிக்காட்டுவது என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்காக நாங்கள் ஒதுங்கி நிற்பது என்பது இன்னும் ஒரு சமூகத்துக்கு நாங்கள் இடத்தை விட்டுக் கொடுப்பதாக அமைந்துவிடும் என்ற விடயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்கின்ற போதுதான் நாங்கள் அடுத்த இந்த கட்டங்களை நாங்கள் தாண்ட வேண்டியிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த எமது இளைஞர்கள் இன்று வழங்குகின்ற இந்த உதவிகள் என்பதை நீங்கள் பருவனை என்ற உதவிகளாக பெற்றாலும் கூட இந்த உதவிக்காக இந்த விளையாட்டு பொருட்கள் வழங்கியதற்காக எங்களுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம். அதுக்காக கலைஞர்களுக்கோ அல்லது யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம். நான் பல இடங்களிலே கூறுகின்றது, அபிவிருத்திக்காக இவரும் வாக்களிக்க வேண்டாம். அது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நான் நிதி கொடுத்தாலும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம். வாக்களிப்பது என்பதற்கும் நன்றி கடன் என்பதற்கும் நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பலர் வந்து கூறியிருப்பார்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த ரோட்டை தந்திருக்கின்றார், அவருக்கு நன்றி கடனாக வாக்களியுங்கள் என்று. நன்றி கடன் என்பது நாங்கள் வருகின்ற போது நீங்கள் மாலை போட்டீர்கள், அது நன்றி கடன். இப்பொழுது போகக்கூடிய சில நேரம் யாரும் கூட்டிக் கொண்டு சாப்பாடு தருவீர்கள், அது நன்றி கடன். சில நேரம் ஆராய்ச்சி எடுப்பீர்கள், அது நன்றி கடன். வருகின்ற போது வீடியோ எடுப்பீர்கள், பிஸ்கெட் தருவீர்கள், குளிர்பாலம் தருவீர்கள், அதெல்லாம் நன்றி கடன். அதை செய்யுங்கள். ஆடை வெட்டி சாப்பாடு கொடுங்கள், கோழி புரியாணி கொடுங்கள், அதெல்லாம் நன்றி கடன். ஆனால் வாக்களிப்பது என்பது உரிமை. வாக்குரிமையை நன்றி கடனுக்கு பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் தமிழர்களானே, தமிழர்தான் எல்லாரும். தமிழர்கள் இந்த கட்சி இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே நாங்கள் தமிழர் என்கின்றோம், இந்துக்கள் என்கின்றோம், கிறிஸ்தவர்கள் என்கின்றோம். நாங்கள் காவடி நோன்புகின்றோம், கந்த சக்தி விரதம் அனுஷ்டிக்கின்றோம், காவடி எடுக்கின்றோம். ஆனால் கவரி நோன்பை கழுத்திலே கையிலே கட்டிவிட்டு வெற்றிலைக்கு நேரே முன்னணி போடுவது பிரதேசத்துக்கு அனுஷ்டானமா? இல்லை. நீங்க கவரி காப்பையிலே கட்டுகிறீர்கள். ஏன் பண்ணுறீர்கள்? ஒரு பிரதேசத்துக்காக, ஒரு அறத்துக்காக, ஒரு பிரதேசத்தை பிடிச்சு விட்டு ஒரு சக்தி வழங்க அதே கவரி காப்பை கட்டிவிட்டு வெற்றிலைக்கு நேரே முன்னணி போடுவதால் உங்கள் விரதம் மலிக்குமா? இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் அவன் தான் போடுவோம். தலைவர்களோட கோபம் கொண்டால் விடுங்கள், அரியணத்தினோட கோபம் கொண்டால் விடுங்கள். கட்சியில் இருப்பார்கள் பலர், கட்சிக்கு மட்டும் போடுங்கள். தெரியும், ஒருவரின் கோபத்திற்காக கட்சியை வருத்தாதீர்கள். தமிழர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் தமிழர் தான் என்கிற நிலையை நாங்கள் மாற்றும் வரை எங்களுக்கான முடிவு கிடைக்காது. ஆகவே அன்பார்ந்த அனைவரையும்